தோனி ஏங்க இப்படி பண்ணாரு, எதுக்கு இப்படி பண்ணாரு புரியலையே, இப்படி நெகட்டிவா யோசிக்கிற ஆளே கிடையாது தோனி அப்படின்னு இப்போ சிஎஸ்கே டீம் மொத்தமா அப்படி டவுன் ஆகும்னா அதுக்கு காரணமே தோனியோட வார்த்தை தான் போல இருக்குது. நான் யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஒரு விஷயம். மகேந்திர சிங் தோனி அவர்கள் கடைசியா தோல்வி அடைஞ்ச ஒரு மேட்ச், மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்ஸ்ல சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் தோல்வி அடைஞ்சு தெரியுமா? அந்த மேட்ச்ல அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அது அப்படியே நெஞ்சில் ஆழமா பதிஞ்சிருச்சு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies எல்லாரும் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ மகேந்திர சிங் தோனி இப்படி பேசினார்னா எப்படி சிஎஸ்கே டீம் பாசிட்டிவாக இருக்கும்? இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அந்த டீமுடைய மிகப்பெரிய மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டியே மகேந்திர சிங் தோனி தான். அவர் தான் இந்த டீம் அப்பா இவர் வந்துட்டாரா கேப்டன்சி அவ்வளோதான்டா எல்லாம் மாறப்போகுதுடா, மேஜிக் நடக்கும். இந்த மேஜிக்ன்ற வேர்டு தான் முக்கியம். மேஜிக் மகேந்திர சிங் தோனி உள்ளே வந்துட்டா மேஜிக் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தோனி அவர்கள் இந்த மாதிரி போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செரமனி எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதில் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஓகேங்க ரைட் ஓகே, நாங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், மிச்ச மேட்சஸையும் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்று இந்த சீசனில் குவாலிஃபை ஆகணும் பிளே ஆஃப்ஸுங்கிறத கண்டிப்பாக நாங்கள் முயற்சிப்போம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஆனால் அது நடக்காமல் போகும் பட்சத்தில் நாங்கள் வந்து இப்போ மிச்சம் இருக்கிற மேட்சஸில் அட்லீஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கான பிளேயிங் லெவனை என்னங்கிறத ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டியது. நீங்கள் பிளேயிங் லெவனை மாற்றிக்கிட்டே இருக்கவும் முடியாது. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே மாற்ற முடியுமோ அதை மாற்றி ஓரளவுக்கு நாங்கள் அட்லீஸ்ட் மிச்சம் இருக்கிற மேட்சஸில் அதுக்கான வேலைகளை பார்த்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொன்னது அப்படியே நெஞ்ச பிடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம பார்த்தா ஒரு வீடியோவை போட்டோம், ஐயா மிச்சம் இருக்கிற 6 மேட்ச்சில் அடி வாங்கிட்டே இருக்கிற டீமாக வராங்க கூட நம்மக்கிட்ட, கேகேஆர் வராங்க, எஸ்ஆர்எச் வராங்க, ஆர்ஆர் வராங்க, அதே ஆர்ஆர் தான் நீங்கள் தோற்று பண்ணி லூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறது கேட்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அணிகளாக வரானுங்க. ஒருவேளை நீங்கள் பெஸ்ட் கிரிக்கெட் ஆடினா ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலை, சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு நான் சொல்லலை, ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இப்போ கூட கையில் இருந்து நல்லா விளாடுனா அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் போட்டு. ஸோ நம்ம இப்படி பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கும்போது இவர் ஏன் இப்படி பேசினாருன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படியே மண்டை குடைச்சலாக இருக்குது இப்போ. ஸோ மகேந்திர சிங் தோனி என்பவர் இந்த டீமுடைய கேப்டன். இப்படி இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் அவர் பேசுனதே கிடையாது. பாசிட்டிவ் லெட்ஸ் கோ இன்னி கூட சொன்னார், ஒரு மேட்ச் ஒரு மேட்சாக பார்ப்போம், 1 by 1 வில் கோன்னு. கரெக்ட், அதுதான் அவருடைய அப்ரோச். பட் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு லைன் அவர் சொன்னது மட்டும் எனக்கு வந்துட்டு இந்த அடுத்த சீசனை பற்றி இப்போவே எப்படி பேச முடியும்? ஒருத்தர் இன்னும் 6 மேட்ச் பாக்கி இருக்குது, அதில் இன்னும் 1 தோற்று போயிட்டு அதுக்கப்புறம் சொன்னால் கூட 5 ஜெயிச்சா கூட டிஸ்குவாலிஃபைடு. ஏன்னா 6 மேட்ச் ஜெயிச்சா 14 பாயிண்ட்ஸுக்கு போயிடுவாங்க. அந்த 14 பாயிண்ட்ஸுக்கு போனால் நெட் ரன் ரேட் படி உள்ள போக வாய்ப்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ போய் இப்படி ஒரு வார்த்தையை அவர் ஏன் சொல்லணும்? நாங்கள் பார்க்குறோம் அடுத்த சீசனுக்கான வேலைப்பாடுகளை ஆரம்பிச்சிட வேண்டியதானா, அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு தோணுச்சு. அதனால் தோனி அவர்கள்ட்ட நான் இதை எதிர்பார்க்கல. இந்த டீம் இப்போ நிறைய பாசிட்டிவிட்டியை தேடிக்கிட்டு இருக்குது. இந்த டீமுக்கு கண்டிப்பாக அது தேவை. நல்லா விளாட்றவங்கலாம் ஒழுங்காக விளாட மாட்டேங்கிறாங்க. ஆக்ஷனில் வாங்கினவங்கலாம் பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்க போன சீசன்லலாம் ஒன்றுமே விளாடல மாப்பிள்ள, அவங்களாம் இங்கே வந்து சூப்பராக விளாட்றாங்கன்னு சொன்ன சிஎஸ்கே போய் போன சீசன் கூட இவன் பரவாயில்லடா, இதை விட நல்லா விளாட்னா இங்கே வந்து மோசமாக விளாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு சிஎஸ்கேவுடைய இந்த வருஷம் பிளேயர்ஸுடைய லிஸ்ட்டு. இந்த ட்ரிபாத்தி சங்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிடியில் விளாடினதை விட சங்கர் இங்கே கம்மியாக ஆடுறாரு. அவர் என்னன்னா எஸ்ஆர்ஹெச்சில் ஆடினதை விட இங்கே ரொம்ப மோசமாக ஆடுறாரு. ஸோ அதனால் ஒன்றுமே புரியல. ரவிச்சந்திரன் அஸ்வினை நம்பி இப்போ 9 கோடிக்கெல்லாம் வம்பிழுக்கிறோம். பட் ஆனால் அவர் அங்கே ஆர்ஆரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தார் கடந்த 2 வருஷம். இங்கே வந்து இப்போ ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இது நம்பி வாங்கினவங்க கவுத்துட்டாங்கன்றதான் முதல் பிரச்சனை. ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து இன்னும் அந்த பாசிட்டிவிட்டியை துவைச்சு கொட்ட வேண்டிய நேரத்தில் தோனி அவர்கள் ஃபேன்ஸ் முன்னாடி வந்து இப்படி நின்று பேசுனது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதனால் இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கேட்கலாம் தான் வந்தேன். கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை எப்படி கொடுத்துருப்போம். ஓகே.